ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 13th January 2026 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், நியர் ஃபியூச்சரில் நிஃப்டி என்ன மாதிரி மூவ் ஆகும் அப்படிங்கிற அனாலிசிஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 57 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. நிஃப்டி வந்து ரீசெண்டாக ஒரு சின்ன ரெக்கவரியை கொடுத்துச்சு, மறுபடியும் டவுன் சைடில் விழுந்திருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டாக யூஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் கூட யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் புதுசாக ஒரு 25% டேரிஃப் வந்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து இந்தியாவை மறைமுகமாக பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கிறதுனால நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டாலாக இருந்துச்சு, கொஞ்சம் விழுந்திருக்குது. யூஎஸோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால க்ரூட் ப்ரைஸஸுமே பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஒரு சமயத்தில் $60 கீழே இருந்த ஒரு பேரல் க்ரூடோட ரேட்டு பார்த்திங்கன்னா இப்போது $65.63 ஆகிருக்குது. நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா $1.76 வந்து ஒரு பேரலுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த சமயத்தில் எஃப்ஐஎஸும் பார்த்திங்கன்னா இன்னும் செல்லர் சைடில் இருக்கிறாங்க. 1499 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து வழக்கமாக எஃப்ஐஎஸ்க்கு ஈக்குவலாகவோ இல்லை அதோட அதிகமாகவோ வந்து பை பண்ணுவாங்க. ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா டிஐஎஸ் வந்து 1181 கோடிக்கு மட்டும்தான் பை பண்ணியிருந்தாங்க. ஒரு 300 கோடி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ இது தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு விழுறதுக்கு இன்னொரு அடிஷ்னல் காரணமாக அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த சமயத்தில் யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து கொஞ்சம் வீழ்ச்சியை தான் பார்த்துட்ருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரானை சுற்றி நடக்கிற அந்த டென்ஷன்ஸ், அப்புறம் வந்து யூஎஸில் புதுசாக ஏர்னிங்ஸ் வந்து இருந்துச்சு. அதாவது கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக இல்லை, ரொம்ப நெகட்டிவாக இல்லை, கொஞ்சம் மிக்சடாக தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாம் சேர்த்து வந்து யூஎஸ் மார்க்கெட்டை கொஞ்சம் வாலட்டைலாகவே வச்சுருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஓஎன்ஜிசி இருக்குது, ஒரு 8 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால ஓஎன்ஜிசிக்கு அது வந்து ரொம்ப ப்ராஃபிட்டாக கொடுக்கும். ஸோ அந்த ரீசன்னால் பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசி ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்டு பார்த்திங்கன்னா எட்டர்னல் இருக்குது, ஒரு 9 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. எட்டர்னலோட வெயிட்டேஜ் வந்து எம்எஸ்சி இண்டெக்ஸில் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இந்த நியூஸ்னால் எட்டர்னல் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ட்ரெண்ட் இருக்குது, ஒரு 134 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ட்ரெண்ட் வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே ரொம்ப ஹையரான வேல்யூவேஷன்ஸில் இருந்துச்சு. அது வந்து அதுக்கு இந்த மாதிரி நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஹையர் வேல்யூஷன்ஸ் வந்து அதை ரொம்பவே பாதிக்குது. அதுலேருந்து மீண்டே வர முடியலை. ஏன்னா வேல்யூவேஷன்ஸ் வந்து நார்மலாக இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி அதுக்கு நெகட்டிவ் டைம்ஸில் கூட அது என்னாகும் அப்படின்னா ஓரளவு ரெக்கவரி ஆகிடும். பட் இது ஹிஸ்டாரிக்கலாகவே ஹையரான வேல்யூவேஷன்ஸில் இருந்ததுனால ரெக்கவராக ட்ரை பண்ணாலும் அந்த வேல்யூவேஷனோட எஃபெக்ட்னால அது மறுபடியும் வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்குது. அவங்க வந்து Q3 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து மக்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்டை தான் அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா அது வீழ்ச்சி அடைஞ்சி 21 மந்த் லோக்கே போயிடுச்சு ட்ரெண்டோட ஸ்டாக்கோட ப்ரைஸு. ஸோ இன்னுமே அது வந்து பாட்டமாக தொடலை அப்படின்னு தான் வந்து சில அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. இன்னுமே அது விழுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் செகண்டு பார்த்திங்கன்னா எல்என்டி இருக்குது, ஒரு 131 பாயிண்ட் விழுந்திருக்குது. ரீசெண்டாக சில நியூஸ் ரிப்போர்ட் வந்துச்சு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, குவைத் வந்து அவங்களோட ஆயில் ப்ராஜெக்ட் சில இதை கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இதனால் எல்என்டி வந்து பாதிக்கப்படுமோ அப்படின்ட்டு சில நியூஸஸ் போயிட்டுருக்குது. ஆனால் எல்என்டி அதுக்கு விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அந்த ஆர்டர் புக்கில் இந்த டெண்டர் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக்கை விழ வச்சுருக்குது. ஸோ நிஃப்டி வந்து இன்னும் வாலட்டைலாக இருந்தாலும் ஸோ நியர் ஃப்யூச்சரில் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகிருக்குது வித் நெகட்டிவ் பயாஸ் தான். ஏன்னா கொஞ்சம் குளோபல் கியூஸ்மே வந்து அந்தளவுக்கு பாசிட்டிவாக இல்லாததுனால நிஃப்டி வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்ருக்கும்.
ஒரு முக்கியமான சப்போர்ட்டுக்கும் முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கும் இடையில இது கன்சால்டேஷன் மோடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஸோ முக்கியமான சப்போர்ட் லெவல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 25,600 சொல்லலாம். அப்புறம் ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம்னா 25,900 சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நியர் ஃப்யூச்சரில். ஒருவேளை இந்த ரேஞ்சு வந்து ப்ரோக் ஆச்சுன்னா 26,200 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. நிஃப்டி இப்போ பார்த்திங்கன்னா 20 டே மூவிங் ஆவரேஜ் அப்புறம் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அதனால் ஹையர் லெவல்ஸ்லலாம் செல்லிங் ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.